விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்கிட கேட்கலாம். ரகுபதி, இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று முதலமைச்சராக காலையில் பதவியேற்றார். அவர் பதவியேற்பதற்கு முன்பாக வந்தே மாதரம் நாட்டுப்பண் முதல் 2 நிலைகளில் பாடப்பட்டது. மூன்றாவதாக தான் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழை 3வது நிலைக்கு வைத்தது மரபு மீறல் என்று சிபிஐ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் தவிகவிற்கு ஆதரவு அளித்தது. தற்போது அந்த கட்சி தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவில் தனிப்பெருங்கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் இழுத்தடித்து வந்தார். குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க பல்வேறு வழிகளை நடத்த முயற்சிகளை முறியடிக்க மதர்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகள் ஆலோசித்து வழங்கிய ஆதரவின் அடிப்படையில் தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். தமிழக அரசின் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்கும் விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் நாட்டுப்பண் முதல் 2 நிலைகளுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு இதுவரை அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடுவது நாட்டின் விடுதலைக்கு பிறகு இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபாகும். வந்தே மாதரம் ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் என்றும் ஒரு மதர்சார்புடையதுமாக அப்பாடல் என்பதால் தேசிய கீதமாக இருக்க முடியாது என்று விடுதலை இயக்க காதலத்தையே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முதலில் வழங்கி தமிழை 3ஆம் நிலைக்கு வைத்தது மரபு மீறிய செயலாகும் என்பதென்றும் இந்த தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிடம் பெறுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தவறு தொடர்வதை அனுமதிக்க கூடாது என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பிற்காக கூடும் சட்டசபை பேரவை கூட்டத்திலும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளின் விழாக்களிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதையும் நிறைவாக நாட்டுப்பண் இசையை உறுதி செய்வதையும் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயற்குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரையும் தற்காலிக பேரவைத் தலைவரையும் கேட்டுக்கொள்கிறது என இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.